இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ரவா புட்டிங். அது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் ஒரு 4 டீஸ்பூன் அளவு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இது கரையிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கரைஞ்சி தேன் கலரில் வரணும். நல்லா கரண்டி போட்டு கிளறிக்கோங்க. சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி ஒரு தேன் பதத்துக்கு வரணும். ஒரு 2 நிமிஷம் கிட்ட ஆகும். பாருங்கள், நம்மளுக்கு மாறிடுச்சு. கலர் பாருங்கள், தேன் கலருக்கு வந்துருச்சு. இப்போ இதை நீங்கள் எந்த பேனில் புட்டிங் பண்ண போகிறீங்களோ அதில் உடனே மாற்றிடுங்க. அப்படி இல்லைன்னா செட் ஆயிரும். பாத்திரத்துலையே மாற்றிட்டேன். பாருங்கள், இப்போயே லைட்டாக செட் ஆயிடுச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நாம் புட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு 400 ml பால் எடுத்திருக்கேன். மீடியம் ஹீட்டில் தான் வச்சுருக்கேன் பாலை. இது கூட 400 ml பாலுக்கு ஒரு 5 ஸ்பூன் சர்க்கரை கரெக்டாக இருக்குங்க. 5 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கேரமல் ஸ்வீட்டாக தான் இருக்கும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே அதிகமாக சேர்க்க வேணாம், ஹார்ட் ஆயிரும் நம்மளுக்கு புட்டிங். 3 ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துருக்கேன். ரவையை வறுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம். ரவை நல்லா இந்த பால்லையே வெந்து வரணும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ரவை நல்லா வெந்து வரணும். குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். நம்ம ரவை நல்லா ஆறணுங்க. அந்த கேப்பில் இதை பண்ணிக்கலாம். முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டையோட வாடை வரக்கூடாதுன்றதுக்காக நான் ஒரு 2லேருந்து 3 ட்ராப் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேங்க. இது ஆப்ஷனல் தான், வேணான்னா விட்டுருங்க. வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாங்க. இது கூட இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம ஆற வச்சுருக்கோம்ல நம்மளோட பால் ரவையோட கலவை, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூடாக இருக்கும்போது ஊற்றிடாதீங்க. நம்மளுக்கு நல்லா ஆறி இருக்கணும் அந்த கலவை. சூடாக இருக்கும்போது ஊற்றுனா நம்மளுக்கு முட்டை நல்லா வெந்து திரிஞ்சு போயிருங்க. அது நல்லா இருக்காது. நல்லா ஆற விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. அவ்வளோதான், நான் எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கலந்துட்டேன். இப்போ இதை நம்ம எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம கேரமல் ஊற்றி வச்சுருக்கோம்ல அந்த பாத்திரத்தை எடுத்துருக்கேங்க. நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கலந்து வச்சுருக்க அந்த கலவையை ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டேன். இப்போ இதை எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேங்க. அதில் ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி விட்டுருக்கேன். இதில் இது போல் ஒரு ஸ்டாண்டை போட்டுக்கோங்க. ஸ்டாண்ட் இல்லைன்னா ஒரு கிண்ணத்தை கவுத்தி போட்டுக்கோங்க. நம்ம வைக்கிற பாத்திரத்தை இந்த தண்ணி தொட்டுக்கிட்டு இருக்கணுங்க. அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், எனக்கு டிஃபன் பாக்ஸை தொட்டுக்கிட்டு இருக்கு. இதாங்க அளவு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு நம்ம வேக வச்சுக்கலாங்க. மூடி போட மறந்துடாதீங்க. மூடி போடலைன்னா தண்ணி கொதித்து நம்ம புட்டிங் மேலே விழுந்துடும். அதனால ஒரு மூடியை போட்டு மூடிக்கோங்க. மூடியாச்சு. இட்லி பாத்திரத்தை இப்போ மூடிடலாம். இதை மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 30 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாங்க. 30 நிமிஷமே நம்மளுக்கு தாராளமாக இருக்கும். 20 நிமிஷத்தில் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். எனக்கு 30 நிமிஷம் ஆச்சுங்க வேகிறதுக்கு. இருக்கட்டும், மீடியம் ஹீட்டில் ஒரு 30 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். மெதுவாக ஓப்பன் பண்ணுங்கள், நல்லா சூடாக இருக்கும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வெந்துருச்சான்னு பார்த்துடலாங்க. ஒரு நைஃபோ இல்லை குச்சியோ வச்சு நீங்கள் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நைஃப்பில் ஒட்டாமல் வரணும். கிளியராக வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு புட்டிங் வெந்திருக்குன்னு அர்த்தம். எனக்கு கிளியராக வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. சூடோடு எடுக்காதீங்க. நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம புட்டிங்கை ரிமூவ் பண்ணணும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஓரங்களை நைஃப் வச்சு ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் பண்ணுங்கள். சூடாக இருக்கும்போது பண்ணாதீங்க, உடஞ்சிரும். புட்டிங் நம்மளுக்கு ஒழுங்காக வராது. இப்போ ஓரங்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். இது மேலே ஒரு தட்டு வச்சு இதை கவுத்திக்கலாங்க.
கவுத்தி லைட்டாக 2 டேப் பண்ணிங்கனாவே அது விழுந்துருங்க. பாருங்கள், நம்மளோட ரவா புட்டிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே சாஃப்டாக வருது. நான் திருப்பும் போதே பாருங்கள் அது எந்த அளவுக்கு ஆடுதுன்னு. இப்போ இதை கட் பண்ணி பார்த்துடலாங்க. கட் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக ஒரு பட்டரை கட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சுங்க. பாருங்கள், நம்மளோட ரவா புட்டிங் ரெடி.